குழந்தைகளில் ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஐவிஎஃப். இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய வார்த்தையும் இந்த வார்த்தை தான். அப்போது ஐவிஎஃப் சிகிச்சை முறை அப்படின்னா என்ன? இந்த ஐவிஎஃப் சிகிச்சை பற்றி தான் இன்னைக்கு நம்ம முழுசாக பேசியிருக்கிறோம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் சீஃப் கன்சல்டன்ட் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் டாக்டர் அருள்மொழி கூட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் சொன்ன மாதிரி மருத்துவத்துறையில் ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டே இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தை பேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல தொடங்கி இன்னைக்கு எங்கே வந்து நம்ம நின்றுருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி ஒரு டியூபல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சரும் கிடையாது. இதுக்கு வழியே இல்லை, உங்களுக்கு இதுக்கு மேலே சாய்ஸ் இல்லை, நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை. ஆனால் அது எந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துருக்குன்னா யூட்ரஸே இல்லைன்னா கூட யூட்ரஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அது மூலமாக குழந்தை பெற்றுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி ஹேஸ் டெவலப். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் 45 இயர்ஸ் 50 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை நூற்றாண்டு நம்ம பயணிச்சிருக்கோம். அதனால நம்மளோட நாலேஜும் இட் ஹஸ் பிகம் மச் பெட்டர், டெக்னாலஜி ஹஸ் பிகம் மச் அட்வான்ஸ்ட். ஸோ இந்த 50 வருஷத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குழந்தை பேர் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த வயது அதுக்கான சரியான வயது? முதல்ல வெரி சென்சிட்டிவ் கொஸ்டின். ரைட் ஏஜ் டு கெட் ப்ரெக்னென்ட், எது கரெக்டான வயசு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டால் இது வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அணுகி பார்த்தா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வந்து தெர் இஸ் சம்திங் கால்டு பயாலாஜிக்கல் கிளாக். நம்ம குரோனலாஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம், நமக்கு ஆற வயசு. ஒவேரியன் ஏஜிங் அப்படின்னு இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. ஸோ ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது அட் பர்த் குழந்தைக்கு வந்து 1 to 2 மில்லியன் எக்ஸ் இருக்கும். இது 100%ன்னு வச்சுக்கலாம். அதே அந்த குழந்தை வயசுக்கு வர வயசு ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ், அப்போ எவ்வளோ தூரம் அது குறையும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களால் அதை அனுமானிக்க முடியுங்கிறது தெரியல. எவ்வளோ இருக்கும்னா 1 to 2 மில்லியன்லேருந்து அந்த குழந்தை வயசுக்கு வரும்போது அதோட எக் நம்பர்ஸ் வில் பி 3 to 4 lakhs. ஸோ டிராஸ்டிக் ரிடக்ஷன் அங்கேயே ஆரம்பிச்சிருது. ஸோ 100%லேருந்து 20% எக் தான் இருக்குது ஒரு 13 வயசில். 30 வயசில் அதுவே வந்து 1 to 2 lakhs தான், 12%-ஆக ரெடியூஸ் ஆகுது. அண்ட் 40 இயர்ஸில் தௌசண்ட்ஸில் தான் இருக்குது. அப்போது நீங்களே இப்போ சொல்லலாம் எது ரைட் ஏஜ் டு கெட் ப்ரெக்னென்ட்னு சொல்லி. அப்போ நம்ம இந்த குரோனலாஜிக்கல் ஏஜிங், ஒவேரியன் ஏஜிங், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் வச்சு பார்த்தா ரைட் ஏஜ் டு கெட் ப்ரெக்னென்ட் 20 to 25 இயர்ஸ். ஸோ நான் இப்படி ஒன்று சொன்னேன் அப்படின்னா இன் டுடேஸ் சிச்சுவேஷன் கேர்ள்ஸ் எல்லாம் தே ஆர் கெரியர் ஓரியன்ட், அவங்களுக்கு ஒன்று ஒரு பிளானு, ஃபினான்ஷியலாக ரெடி ஆகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏஜை தள்ளி போடலாம், குழந்தை பேரை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் சில விஷயங்கள் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த 20 to 25 இயர்ஸ்லேயே எக் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக ப்ரிமெச்சூர் ஒவேரியன் ஏஜிங்னு வராங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டியூபல் ப்ராப்ளம் வரலாம், யூட்ரஸில் ப்ராப்ளம் வரலாம். ஏஜிங் ப்ரெக்னன்சிங்கிற ஒரு விஷயம்னா ஒரு பிபி, சுகர். ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. பட் ரைட் ஏஜ் டு கெட் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கான ஆள் நீங்கள் தான், அது வேறு யாருமே கிடையாது. பி அவேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ரொம்ப ஃபிசிக்கலாக, இமோஷ்னலாக, ஃபினான்ஷியலாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு உங்கள் ரிசர்வ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கலாம். நல்ல லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது மூலமாக யூ கேன் கீப் யுவர் செல்ஃப் அந்த ஏஜிங் ப்ராசஸை நீங்கள் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் முதல் குழந்தைக்கான அந்த வயசுன்னு சொல்லும்போது எனக்கு 2வது குழந்தைக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்றதையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்போ முதல் குழந்தைய நீங்கள் அந்த ரைட் ஏஜில் பண்ணிக்கிட்டா தான் சம்வேர் அரவுண்ட் 25-30. ஸோ 30 to 33 இயர்ஸ், பிஃபோர் 34 இயர்ஸ் அந்த செகண்ட் சைல்டு அப்படிங்கிறது தான் இந்த ஒவேரியன் ஏஜிங்கோட அந்த ஊசைட் நம்பர்ஸோடு நீங்கள் கோரலேட் பண்ணும்போது குவாலிட்டி பெட்டராக இருக்கும், குழந்தைக்கு குறைபாடு இல்லாமல் இருக்கும், எல்லா விதத்துலேயும் இட் வில் பி எ சேஃப் ப்ரெக்னன்சியாக இருக்கும். இப்போது நம்ம ஏஜ் ஃபேக்டர்ஸ் அப்படின்றத பற்றி பேசணும். இப்போ இந்த ப்ரெக்னன்சி ஆகிறதுல வரக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு பேசினா அப்படின்னா அது ரொம்ப ப்ராடராக நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ப்ரெக்னன்சியை தாமதப்படுத்தும், இல்லை ப்ரெக்னென்ட் ஆக விடாமல் ஒரு சூழல் ஏற்படுது? ப்ரெக்னென்ட் ஆக விடாமல் தாமதப்படுத்துகிற ஃபேக்டர்ஸ், ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிறது அவங்க கையில் மட்டும் இல்லை. It is a male factor which is also involved. நீங்கள் ஃபீமேல் எடுத்தால் யூட்ரஸ், டியூப்ஸு, ஓவரிஸ், நீங்கள் அந்த மாதிரி அதை பிரிச்சுக்கணும். மோஸ்ட்லி ஒரு ஆனோவிலேட்ரி அப்படின்னு ஒரு ஃபேஸ், ஒழுங்காக மாதம் பீரியட்ஸ் வராமல் இருக்கா, இஃப் யூ ஹாவ் எனி பிளாக் இன் த டியூப்ஸ் ஆர் சம்திங், அண்ட் யூட்ரஸ்குள்ளார போய் உட்கார்ற இடத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ அதில் வந்து எண்டோமெட்ரியாசிஸ் இருக்கலாம், ஃபைப்ராய்டு இருக்கலாம், அடினோமயோசிஸ் இருக்கலாம். இதெல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது தாமதப்படுத்துகிற விஷயம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆஸ் ஐ செட், ஏஜ்.
ஏஜ் இஸ் அ வெரி மச் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஃபார் ப்ரெக்னன்சி. மேலுக்கும் அதே சேம் தான். நான் ஃபீமேலுக்கு 30 இயர்ஸில் எக் நம்பர்ஸ் குறையுதுன்னு சொன்னால் மேலுக்கு 40 இயர்ஸ்லேருந்து இந்த நம்பர்ஸ் குறையதோ இல்லையோ இந்த குவாலிட்டி நிச்சயமாக குறையுது. ஸோ அந்த குவாலிட்டி குறையிறதுனால வெறும் ஸ்பெர்ம் கவுண்ட்டுங்கிறது ஒரு ஃபர்டிலிட்டியை மட்டும் டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டர் கிடையாது. இட் இஸ் அ மிரர் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த்னு கூட வச்சுக்கலாம். ஸோ மென் ஹூ ஹாவ் நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் ஹூ ஹாவ் அப்நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிற மென் 2.5 times தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் டிசீசஸ். ஃபீமேலுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அம்மாவோட வயிற்றில் இருக்கும் போதே அந்த ஓவரிஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் நம்பர்ஸில் அதில் ஃபாலிகல்ஸ் இருக்குதுன்னு. மென்னுக்கு அப்படி ஃபிக்ஸட் நம்பர்ஸ் இல்லைன்னா கூட அதோட ப்ரொடக்ஷன் வந்து அம்மா வயிற்றுலேருந்தே அது பாதிக்கப்படுதுங்கிறது ரீசெண்ட் அனாலிசிஸ் சொல்லுது. ஸோ நம்மளோட அம்மா எக்ஸ்போஸ் ஆகிற ஒரு என்விரான்மெண்ட், நிறைய பிளாஸ்டிக் யூசேஜ், வி சே சம்திங் லைக் இடிசின்னு சொல்லுவோம், எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ்னு சொல்லி, அது எல்லா விதத்துலையும் இருக்குது. ஏர் பொல்யூஷன்னால, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால, இந்த பெஸ்டிசைட்ஸ் தட் வி யூஸ், ஸோ இது எல்லாமே அதை பாதிக்குது. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்மோக்கிங்கோ ஆல்கஹாலோ இல்லை எக்ஸசிவாக எடுக்கிற காஃபி டீ பெவரேஜஸ், தட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ். அண்ட் today's world we cannot avoid all these gadgets and everything. லேப்டாப்பை லேப்பில் வச்சுக்கிறது, ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இது எல்லாமே affects the male sperm count and stress by the end of it. நம்ம கையில் வந்து ஃபோன் கையில் இருக்குது அப்படிங்கிறதுனால 24/7 நம்ம ஆஃபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்மளோட ஒர்க் டைமை we have to அதை வரையறுத்துக்கணும், ஃப்ரீ டைம்னு வரையறுத்துக்கணும். ஸோ everything has to be channelized. இதில் நீங்கள் மேஜராக பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குது? மேஜராக பார்க்குற பிரச்சனைகள் இப்போது ஃபீமேல் மேலு கம்பைண்டுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். முதல்ல எல்லாம் அந்த அளவுக்கு மேல் ப்ராப்ளம்ஸோடு பார்க்குறது கிடையாது. பட் ஆனால் இப்போ ஃபீமேல் ப்ராப்ளம் இஸ் 30%ன்னு வச்சிங்கன்னா மேல் இஸ் another 30% அண்ட் another 30% இஸ் கம்பைன்டு ஃபேக்டர். ரெண்டு சைடும் இருக்கிற ஃபேக்டர்ஸோடு சேர்த்து தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அது என்ன மாதிரி அந்த ஃபேக்டர்ஸ் எப்படின்னு கொஞ்சம்? இந்த ஃபேக்டர்ஸ் வந்து யூ கேன் டிவைட் இட். நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான், சின்னதாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்பராக தெர் இஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங் இன் தி ஃபர்டிலிட்டி சைக்கிள் ஆர் சம்திங். அதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை. தே டோன்ட் நோ வென் டு ஹாவ் அ ப்ராப்பர் செக்ஷுவல் லைஃப். ஸோ அந்த ஃபைன் டியூனிங், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. காமன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாலே 80% ஆஃப் இன்ஃபர்டிலிட்டியை நம்ம சரி பண்ணிட முடியும். ஸோ அப்போ இது இவ்வளோ பெரிய புதகரமான விஷயம், இட் பிகம்ஸ் வெரி வெரி நேரோட் வென் வித் சட்டில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ நம்ம ஸ்டெப் வைஸாக போகும்போது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போதே the quality of the egg and the sperm வந்து it falls into place. அதுக்கு அடுத்து நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறோம், அப்படியும் நடக்கலை அப்படின்னா there is a time limit. எல்லாத்துக்கும் டைம் லிமிட்டோட ஒரு அட்ஜெக்டாக சொல்கிறது ஏஜ். the age of the patient only decides the fertility outcome அப்படிங்கிறத மட்டும் எப்பயுமே மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். ஸோ நீங்கள் சொல்கிற அட்வைஸோட அந்த நேச்சுரல் ப்ராசஸ் ட்ரை பண்ண பிறகு ஒருவேளை அது சாத்தியப்படலைன்னா அடுத்த டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? நேச்சுரல் ப்ராசஸ் ஒர்க் பண்ணலைன்னா நம்ம இவாலுவேட் பண்ணி பார்க்குறோம். அந்த நேச்சுரல் ப்ராசஸ்க்கு பேஷண்ட்டை அலோவ் பண்ணும் போதே எப்பயுமே ஒரு பேசிக்காக ஒரு இவாலுவேஷன் பை அ ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் இஸ் வெரி எசென்ஷியல். நீங்கள் நல்லா இருக்கீங்க, இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு ரீஅஷ்யூர் பண்ணுறதுக்கே அது தேவைப்படும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு தெர் வில் பி ஒரு ப்ராப்பராக ஒரு ஹிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்தது ஒரு எக்ஸாமினேஷன் டு சி, நம்ம அதில் சொன்ன மாதிரி ஓவரியோட ரிசர்வ் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபாலிகல்ஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் இவங்க எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கா, மொட்டிலிட்டி கம்மி இருக்கா, மார்ஃபாலஜி கம்மி இருக்கா, என்ன சேஞ்சஸ் அதில் இருக்குது, அது என்ன ஆல்ட்ரு பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்னா ஐயுஐ அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுவோம். ஐயுஐக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இட் வில் பி லைக் த மேல் ஃபேக்டர். ஸோ மேல் ஃபேக்டரில் அந்த ஸ்பெர்ம்ஸால் அவ்வளோ ஸ்விம் பண்ணி போக முடியல, கவுண்ட் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை அப்படின்னா ஐயுஐ நிச்சயமாக அதில் ஹெல்ப் பண்ணும். ஐயுஐ ப்ராசஸ்னால் நம்ம எடுத்து ஸ்பெர்ம்ஸை ப்ராசஸ் பண்ணி நல்லா ஓடுற ஸ்பெர்மை இன்னும் கொஞ்சம் எக்கு கிட்டாராக கொண்டு போய் வைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். வி டோன்ட் ஹேண்டில் எனிதிங் அவுட் சைட், வி ஜஸ்ட் புட் இட் க்ளோசர். நம்ம நேச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம், இல்லை அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஜாஸ்தி போகிறோம்னு சொல்கிறமே தவிர நிறைய மேனிப்புலேஷன்ஸ்லாம் எதுவுமே அந்த சைக்கிளில் பண்ணுறது கிடையாது. ஐயுஐக்கு அடுத்த ப்ராசஸ் தான் ஐவிஎஃப். இப்போ ஐவிஎஃப் எந்த இடத்துல தேவைப்படுது?
ஐவிஎஃப் இப்போ நீங்கள் வந்து the ஏஜ் ஆஃப் த பேஷண்ட்டு அதே தான் திருப்பி சொன்னால் ஒரு 35 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு ஃபீமேல் தே ஹவ் ட்ரைடு ஃபார் அ இயர் அண்ட் நாட் கன்சீவ்ட் டியூப் எல்லாமும் நல்லா இருக்குது, ஐயுஐ ட்ரை பண்ணோம், ஐயுஐயும் ஒர்க் அவுட் ஆகலை, அந்த மாதிரி இருந்தால் தென் we have to suggest for IVF. இது எல்லாமே ஸ்டெப் வைஸ் போகாமல் முதல்லையே த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபாலிக்கல் கவுண்ட் ரொம்ப கம்மி இருக்குது, இல்லை ஒரு எண்டோமெட்ரியாசிஸ் ஒன்று அஃபெக்ட் பண்ணுதுன்னா எண்டோமெட்ரியாசிஸ்க்கு போய் சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணலாங்கிறது வந்து கான் ஆர் தோஸ் டேஸ். அதுக்கு பெட்டர் அந்த ஃபாலிக்கலோட கவுண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஒரு சர்ஜரி பண்ணோன்னா ஃபாலிக்கல் கவுண்ட் குறைய போகுது, அதுக்கு பதிலாக அட்வான்ஸ் பண்ணி we can go take the eggs out, take the sperms out. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், endometriosis has become very it is an inflammatory condition. ஸோ அது ரொம்ப நார்மலாக போயாச்சு எல்லா இடத்துலையும். ஸோ அது ஜாஸ்தி இருக்கிறதுனால அது வெறும் தி anatomy-யை மட்டும் அதை அஃபெக்ட் பண்ணாமல் ஸ்பெர்ம் மூவ் ஆகிற அந்த ஃபிசியாலஜியை அஃபெக்ட் பண்ணுது, இம்யூன் மாடுலேஷன் பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் குவாலிட்டி எக்ஸ் த ஏர்லியர் த பெட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஐவிஎஃப்க்கு சொல்கிற விஷயம். இஃப் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி ஃபெயிலியராக போகும்போது அதை கையில் எடுக்கிறது மச் பெட்டராக இருக்கும். இப்போ ஐவிஎஃப் அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக வந்து ரொம்ப பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் போது மக்கள்கிட்ட ஐவிஎஃப் பற்றின புரிதல் வந்துருச்சு, அவேர்னஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐவிஎஃப்க்கு வரதுக்கு முன்னாடியே we have ஒரு 20% ஆஃப் பேஷண்ட்ஸ் வேர் நான் அந்த ஓவரி ஃபாலிகல்ஸ் கம்மி இருக்குது, நீங்கள் வந்து ஐவிஎஃப்க்கு போயிருங்க, இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மி, இதில் ஐயுஐ கூட பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 20% they disappear. It is they go away because the acceptance வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். 20% of people ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டில். they walk in டே 2 டே 3 வந்து எங்களுக்கு இந்த சைக்கிளே ஐவிஎஃப் பண்ணோம், உடனே கையில் உடனே குழந்தை கிடச்சிரும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ அ மித். ஸோ அதையும் வந்து யூ ஹாவ் டு டீமிஸ்டிஃபை, அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஐவிஎஃப்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் வி ஃபீல் தெர் ஆர் நிறைய ஃபேஸஸ். த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ். இந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் என்னென்னா வாட் இஸ் ஐவிஎஃப், அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து டோட்டலாக இட் இஸ் அன் ஆன்சர் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அது இண்டிவிஜுவலாக அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வேரி ஆகும். நீங்கள் எங்களுக்கு பக்கத்து வீட்டில் எப்படி சொன்னாங்க, இங்கே எப்படி சொன்னாங்க, அந்த மாதிரியான கம்பேரிசன் வேலைக்கு ஆகாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் யூனிக், your body is unique, your husband's parameter is unique அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே வரணும். ஸோ கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். கவுன்சிலிங் ஃபிசிக்கலாக அவங்கள எக்ஸாமின் பண்ணுறதா இருக்கட்டும், இமோஷ்னலாக மென்டலாக அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணும். லாட் ஆஃப் ஃபினான்ஸ் விச் இஸ் இன்வால்வ் இன் இட். ஸோ அந்த ஃபினான்ஸையும் அவங்க ரெடி ஆகிக்கணும். the time that they spend for that cycle அதுவும் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கை எப்படி அலைன் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து நான் எக்ஸ்டர்னலாக சொல்கிற ஒரு ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆல்சோ மெடிக்கலாக ப்ரிப்பேர் ஆகுது. ஓவரியை ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஓவரியில் இருக்கிற ஃபாலிக்கல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இட் இஸ் லைக் ஒரு ரெக்ரூட்டிங் ஃபார் அன் ஆர்மி மாதிரி, ஒரு படைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எல்லா ஃபாலிக்கல்ஸும் சீராக ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது அது ஒரே மாதிரி க்ரோ ஆகும். இல்லைனா ஒரு ஃபாலிக்கிள் பெருசாக ஒரு ஃபாலிக்கிள் சின்னதாக நமக்கு அதுக்கான இஃபெக்ட் கிடைக்காது. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனும் எவ்ரி பேஷண்ட்டுக்கும் இட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட். உங்களுக்கு நான் போடுற அதே மருந்து அடுத்தவங்களுக்கு போட முடியாது. ஸோ அந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ். ஸோ இதுதான் ஐவிஎஃப்க்கு முந்தின ஒரு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸுங்கிறத நல்ல மனசில் வச்சுக்கணும். தென் யூ ஹாவ் டு டிசைட் டு கெட் இன் டு ஐவிஎஃப். டிசிஷன் மேக்கிங் உங்களோட தான் இருக்கணும். இது டாக்டர் சொன்னாங்கன்னு இருக்கக்கூடாது, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் இதுக்குள்ளே வரணும். வந்தால் எனக்கு இவ்வளோ சக்ஸஸ் ரேட் கிடைக்கும், இவ்வளோ எக்ஸ் கிடைக்கும், இவ்வளோ ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்லையே வச்சுக்கணும். ஸோ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஐவிஎஃப்குள்ளே வர்றது தான் இட் வில் மேக் இட் அ லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜேர்னி. இப்போ நீங்கள் ஐயுஐக்கு சொன்னீங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு. இப்போ ஐவிஎஃப்பை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஐவிஎஃப் வந்து இட் இஸ் அன் ஆம்ப்ளிஃபைடு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்லலாம். ஒரு அதிகப்படுத்தப்பட்ட ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் தான் இது. இன்னொரு ஸ்டெப் அஹெட். இதில் ஐவிஎஃப்ல என்ன பண்ணுவோன்னா, ஒரு நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒரு எக்கு வளர்ந்து வரும். நான் ஒரு எக்காக நான் ஐவிஎஃப்ல எடுத்து ஒரு ஸ்பெர்மை போட்டு அடுத்த சைக்கிள் பண்ணால் இட் இஸ் நாட் ஃபினான்ஷியலி ஆஸ் வெல் as ஃபிசிக்கலி பாசிபிள். ஸோ நான் எல்லாத்தையும் அதை கிளப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் நம்ம ஐவிஎஃப் பண்ணும்போது we give ட்ரக்ஸ், மெடிகேஷன்ஸ். ஸோ ட்ரக்ஸ் வந்து we ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு டே 2லேருந்து
நம்ம ஸ்கேன்ஸ் பண்ணுறோம், பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணி ஃபாலிகல்ஸை வளர வைக்கணும். ஃபாலிகுலர் மானிட்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படி அது வித்தியாசப்படும்னா, ஐயுஐக்கு நான் ஒரு பங்கு மெடிசன் கொடுக்குறேன்னா ஐவிஎஃப்க்கு 4-5 பங்காக கொடுக்கணும். ஏன்னா எனக்கு இங்கே ஒரு ஃபாலிக்கல் 2 ஃபாலிக்கல் வளர்ந்தால் போதும். எனக்கு அங்கே எவ்வளோ மேக்ஸிமம் எனக்கு ஈல்டு கிடைக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு சக்ஸஸ் வந்து மச் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட்ஸ் அந்த ஒரு ஓவிலேஷன் டைம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வீக்ஸ் ப்ராசஸ். நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குங்க ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு. இப்போ மோஸ்ட்லி வி ஹவ் மூவ்ட் ஆன் டு ஆன்டகனிஸ்ட் ப்ரோட்டோகால்னு ஒரு ப்ரோட்டோகால். அதுக்கான டைமிங் திஸ் இஸ் த டைமிங் ஃபார் ஆன்டாக் ப்ரோட்டோகால். இது வேறு ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைமிங் வேரியா. ஓகே, ஒரு பக்கம் வந்து இந்த மெடிக்கேஷன் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதனாலே ஸ்ட்ரெஸ் ஆகுறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்? ஸ்ட்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு அலே யோர் ஸ்ட்ரெஸ். இந்த நாலேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதே நாலேஜ் இஸ் ஸ்ட்ரென்த்துங்க. இந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு வர்றது தான் நம்மளோட பயத்தை போக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு எதனால் இதை பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் ஒரு புரிதலோடு உள்ளே வரீங்க. அது நம்பர் 1. டிஸ்கஸ் பண்ணாதீங்க வித் பீப்புள் ஹூ ஆர் நாட் குவாலிஃபைடு இன் டு தட். தட் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங். டோன்ட் கீப் கூகுளிங் எவ்ரிதிங். ஏன்னா உங்களுக்கு என்னங்கிறது உங்களுக்கும் உங்கள் டாக்டருக்கும் தான் தெரியும். டிஸ்கஸ் வித் த குவாலிஃபைடு பர்சன். அது நம்பர் 1. நம்பர் 2 இஸ் யுவர் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணுற டிஸ்கஷன். இஃப் யூஆர் ஒர்க்கிங் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ட்ரை டு கீப் அ குட் ரேப்போ வித் யுவர் சீனியர். நான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு இந்த காலகட்டம் எனக்கு இது இப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் மை ஒர்க், அந்த மாதிரி நீங்கள் அதை ஃபைன் டியூன் பண்ணி வச்சுக்கணும். And get into something which will allay your stress. ஒரு யோகா, meditation, swimming. If you are obese, try to reduce your weight. All these things, and எல்லாத்துக்கு மேலே a good sleep. All these things will culminate into ஒரு ஸ்ட்ரெஸ் கம்மியாக, நான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு ஐவிஎஃப் ஜேர்னி சொல்ல மாட்டேன். ஏன்னா தே ஃபேஸ் a lot of things. ஸோ ஸ்ட்ரெஸ் லெஸ்ஸாக இருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே உங்களால் பயணிக்க முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ வருஷங்கள் கூட ஆகலாம் ஐவிஎஃப் ப்ராசஸ்க்கு? வருஷங்கள் ஐவிஎஃப் ப்ராசஸ்ஸுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, இந்த டைம் லைன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஐவிஎஃப் இந்தியெல்லாம் பண்ணுறோம், எம்ப்ரியோஸ் பண்ணுறோம். எம்ப்ரியோஸை ஒரு 5 to 6 days நம்ம வளர்க்க முடியும் வெளியில். அப்புறம் அதை உள்ளே வச்சிடணும் யூட்ரஸ்குள்ளே. அதோட இடம் வாழ்விடம்னா அதை உள்ளே வைக்கணும். இதை வந்து ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். நவ் வி ஹவ் மூவ்ட் ஆன் டு 90% ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா நம்மளோட ஃப்ரீசிங் டெக்னாலஜிலாம் நல்லா பெட்டர் ஆகிட்டதுனால வி கோ இன்டு ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அதையெல்லாம் நீங்கள் இஃப் யூ ஹாவ் எனி அதர் ப்ராப்ளம்ஸ் அதை கரெக்ட் பண்ணுற டைமை இதுக்குள்ளே கொண்டு வரல. ப்ளஸ் ஐவிஎஃப் பண்ணுறதுக்கான அந்த டைமு எக் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு யூ டேக் 15 daysனா நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 cycle. ஸோ இட் another 6 weeks later you will have the embryo transfer, provided அந்த எம்ப்ரியோ போய் உட்கார்ற இடம் அந்த யூட்ரஸில் இருக்கிற லைனிங் ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா this is the timeline. ஸோ நீங்கள் ஒரு 3 months for an IVF cycle ஒரு கம்ப்ளீட் பண்ணி அதை ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு this is the timeline. அதில் சக்ஸஸ் ரேட் அப்படின்றது எந்த அளவு இருக்குது டாக்டர்? சக்ஸஸ் ரேட்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் நான் சொல்லணும். சக்ஸஸ் ரேட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஸோ த இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்னா நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன், ஒரு 30-year-old கேர்ள்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 30-year-oldல இயற்கையாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சாத்தியங்கள்னு வச்சிங்கன்னா இட் இஸ் 5 to 10% in 1 cycle. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 10%. வெரஸ் ஐயுஐயோட சக்ஸஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இட் இஸ் சம்வேர் அரவுண்ட் 10 to 18%. இது நீங்கள் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு ஐயுஐ பண்ணோன்னா அதில் ஒருத்தர் இல்லை 2 பேர் பாசிட்டிவ் ஆகலாம். அவ்வளோதான் அதோட மேக்ஸிமம். அண்ட் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், அந்த கப்புளோட ஏஜ் 25 to 35 yearsன்னு வச்சிங்கன்னா ஒரு 23% தான் மேக்ஸிமம் சக்ஸஸ் ரேட் ஆஃப் ஐயுஐ. வேரஸ் ஐவிஎஃப் அப்படின்னு போகும்போது அதோட சக்ஸஸ் ரேட் வந்து 1 cycle. நான் சொல்கிற 1 cycle எதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக் எடுக்கிறோம், ஒரு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அ கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிளோட சக்ஸஸ் ரேட் இஸ் 45 to 50%. ஸோ அதனால தான் நான் கேட்டது, அந்த எவ்வளோ வருஷங்கள் ஆகலாங்கும் போது திரும்ப ரிப்பீட் பண்ணி அந்த ப்ரொசீஜர் ரிப்பீட் ஆகுமா, இல்லை எத்தனை தடவை வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸை? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சைக்கிளில் எனக்கு எவ்வளோ அதிகமாக எனக்கு எக் ஊசைட் கிடைக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு எம்ப்ரியோஸ் இருக்கும். ஸோ எனக்கு செட் ஆஃப் எம்ப்ரியோஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நான் ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ அது நெகட்டிவாக இருந்தால் நான் அடுத்ததுக்கு போக முடியும். ஸோ
the patient வந்து when they fail, யூஸ்வலாக IUI is the end of everything அப்படிங்கிறத முதல்ல நம்ம IVF is the end of everythingங்கிறத நம்ம மறந்துடணும். நான் சொல்கிறேன் 50% சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்கிறேன்னா இட் இஸ் லைக் லுக்கிங் இன் டு அ கிளாஸ் விச் இஸ் half full. நீங்கள் ஹாஃப் ஃபுல்லாக பார்க்கலாம், ஹாஃப் எம்டியாக பார்க்கலாம். 50% பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா 50% நெகட்டிவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ த ஃபஸ்ட் சைக்கிள் இஸ் நாட் ட்ரீட்மெண்ட் ஃபார் எவ்ரி திங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எம்ப்ரியோ நல்ல ஒரு டே 5 எம்ப்ரியோ, ஒரு பிளாஸ்ட் எம்ப்ரியோவை வச்சுருக்கான், எண்டோமெட்ரியம் ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரிபிள் லைனாக இருக்குது, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரும் ஈஸியாகவே இருந்தது அப்படின்னு அதை தாண்டி அந்த சைக்கிள் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மனசு தளரவே வேண்டாம் அப்படிங்கிறது தான். பிகாஸ் வி லேர்ன் இட் ஃப்ரம் தட். அந்த செட் ஆஃப் 10 எக்ஸில் இந்த எக்குக்கான ஜெனட்டிக் கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ அடுத்த செட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்த செட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு தாராளமாக ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டூ த ட்ரான்ஸ்ஃபர். பயந்து ஷன் ஆக வேண்டாம், அதுக்காக ஒதுங்கி. நான் பர்சனலாக பார்க்குற பேஷண்ட்ஸே ஒரு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நெகட்டிவ், அவங்களுக்கு நிறைய எம்ப்ரியோஸ் இருக்கும் ஃப்ரீசிங்கில், பட் தே வில் நெவர் டர்ன் அப். ஸோ அப்போ ஒரு ப்ராசஸ், ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆனாலும் இன்னொரு தடவை நம்ம வந்து முயற்சிக்க முடியும், தாராளமாக முயற்சிக்கலாம். அதுவே உங்களுக்கு அந்த ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ் இல்லை, ஒரு செட்டு தான் இருக்குன்னா அதுவே ஒரு இண்டிகேஷன். நம்பர் ஆஃப் எக்ஸ் கம்மியாக கிடச்சிருக்கு, எக்கோட குவாலிட்டி சரியில்லையா இருக்கும், இல்லை அது ஃபர்டிலைஸே ஆகலையா இருக்கும், இல்லை அது பிளாஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலையா இருக்கும். அப்போது சிட் பேக் வித் யுவர் கன்சல்டன்ட், அனலைஸ் த சைக்கிள். அதுதான் ஒரு ஐவிஎஃப்ங்கிறது ட்ரீட்மெண்ட்டோடு இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ எ டயக்னாஸ்டிக் வே. ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் ஆகலைங்கிறதுக்கான நிறைய ஆன்சர்ஸை இந்த ஐவிஎஃப் சைக்கிள் உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் பெட்டர் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் சைக்கிளில் யூ கேன் மேக் இட் மச் பெட்டர் பை சிட்டிங், அனலைசிங் அண்ட் டிஸ்கஸிங். இப்போ ஐவிஎஃப் மெத்தடில் வந்து அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி பீரியட் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இயல்பாக தானே இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் குழந்தை பிறப்பை தடுக்குது அப்படிங்கிறது வந்து அதை பொறுத்து. இஃப் இட் இஸ் அ டியூபல் ஃபேக்டர், இட் இஸ் லைக் எனி அதர் நார்மல் ப்ரெக்னன்சி. உங்களுக்கு கூட வந்து ஒரு ஃபைப்ராய்டு இருந்திருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த டிபெண்டிங் அப்பான் த ஃபைப்ராய்டோட பிளேஸ்மெண்ட், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மானிட்டரிங் தேவைப்படும். பட் அந்த கருங்கிறது நார்மல் ப்ரெக்னன்சிக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இதில் என்ன உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ஹேவிங் இன்ஹெரிட்டிங், உங்களுக்கு பரம்பரையாக இருக்கிற சில ஒரு டயபெட்டிஸ் இருக்கலாம், ஒரு ஹைப்பர்டென்ஷன், அதெல்லாம் இந்த எம்ப்ரியோக்கு வரும்னா அது வரத்தான் செய்யுமே தவிர எக்ஸ்ட்ரா ஆடடாக எதுவும் வந்து இத்தனை ஒரு 5 டிகேட்ஸாக வி ஹவ் நாட் சீன். பெரும்பாலான ஐவிஎஃப் மெத்தடில் வரக்கூடிய ப்ரெக்னன்சியில் பார்த்தோம் ட்வின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. என்ன காரணம்? நான் திருப்பி சொல்கிறது, ஐவிஎஃப் ஆரம்பித்து 45 இயர்ஸ். இட் வாஸ் ரொம்ப ப்ரிமிட்டிவ்ங்க. அப்போ ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது நமக்கு அதுக்கான புரிதல் கம்மி, டெக்னாலஜி கம்மி, அண்ட் த வே வி அப்ரோச் அந்த எம்ப்ரியாலஜிக்கல் டெக்னிக்ஸ் டு ஃப்ரீஸ் அண்ட் தா எல்லாமே அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. சக்ஸஸ் ரேட்டும் கம்மியாக இருக்கும்போது இட் இஸ் லைக் ப்ராபபிலிட்டி மாதிரி நிறையா போட்டால் பிடிச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தெர் வர் மல்டிபிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் விச் வேர் ஹேப்பனிங் earlier. இப்போ சக்ஸஸ் ரேட் பெட்டர் ஆகிடுச்சு. இன்னொன்று நவ் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அ சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வெஸ்டர்ன் வேர்ல்டுலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், அண்ட் வி டூ சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் மெஜாரிட்டியாக தேங்க்ஸ் டு மை பேஷண்ட்ஸ். பிகாஸ் அவங்களும் அதை ஒத்துக்கணும். ஒரு எம்ப்ரியோவாக போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ட்வின்னு வரும்போது அது ஒரு பேக்கேஜ் டபுள் சந்தோஷம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது டபுள் பேக்கேஜ் ஆஃப் ரிஸ்கோடு தான் வரும். ட்வின் ப்ரெக்னன்சிஸ் வந்து தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் மிஸ்கேரேஜ். இல்லைன்னா அம்மாவுக்கு சுகர்ஸ் வரலாம், பிபி வரலாம், அண்ட் குழந்தை வந்து ப்ரீடர்மாக டெலிவர் ஆகும். ஏன்னா யூட்ரஸ் அவ்வளோ தூரம் தாங்காது, ஸோ அதனால் சீக்கிரமாக டெலிவர் ஆகிடும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் தி நியோனேட்டல் ஐசியூ. குழந்தைய ஐசியூவில் வச்சுருக்கணும், அதுக்கான செலவு எல்லாமே டபுளாக போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நவடேஸ் ட்வின் ப்ரெக்னன்சிங்கிறத நாங்கள் பெரிய பெருமையாக சக்ஸஸாக நினைக்கிறதே இல்லை. சிங்கிள் ப்ரெக்னன்சி, ஸோ தட் யூ டேக் இட் டு டேர்ம். அம்மாவும் நல்லா இருக்காங்க, குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற எய்ம். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரெக்னன்சி வேணால் நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஆனால் ஒன்று ஒன்றா பெற்றுக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட. இன்னைக்கு வந்து இதை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும். எஸ், ஐவிஎஃப் இஸ் மச் ஃபைன் ரிஃபைன்ட் ப்ராசஸாக மாறிட்டு இருக்கு இன் டுடேஸ் வேர்ல்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் அப்படின்றது எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எந்த அளவு சிகிச்சை சிறப்பாக கொடுக்கப்படுது?
ஐவிஎஃப் சிகிச்சைங்கிறது இவாலுவேஷன்லேருந்து ஒரு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி அனாலிசிஸ் அதுக்கப்புறம் ட்ரக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு வி ஹாவ் அ வெரி குட் கோல்ட் செயினுங்க. ட்ரக்கோட கோல்ட் செயின் மெயின்டெனன்ஸுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது கொஞ்சம் வேரி ஆனாலும் கூட அதோட பொட்டன்சி குறைஞ்சிரும். ஸோ அந்த பேக்கப்புங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வி ஹாவ் அ வெரி குட் டீமுங்க. ஐவிஎஃப் சக்ஸஸ்ங்கிறதே வந்து இட் இஸ் அ டீம் ஒர்க். இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் பர்சனோட சக்ஸஸ் கிடையாது, இட்ஸ் அ டீமோட சக்ஸஸ். இந்த டீம்னா நீங்கள் அதை வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு கிளினிஷியன் who knows என்ன போடணும் ஒரு பேஷண்ட்டுக்கு, என்ன ப்ரோட்டோகால் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. an embryologist who is very very experienced in handling the gametes. ஏன்னா எக்கையோ இல்லை ஸ்பெர்மையோ அது சும்மா ஏதோ ஒரு லேப் பொருள் மாதிரி கன்சிடர் பண்ணாமல் இட் ஹஸ் காட் லைஃப். ஸோ இட் ஹாஸ் டு பி கிவன் த டியூ ரெஸ்பெக்ட். ஸோ அந்த டியூ ரெஸ்பெக்டோட ஹேண்டில் பண்ணுற ஒரு சீனியர் எம்ப்ரியாலஜிஸ்ட் அண்ட் அன் எம்ப்ரியாலஜி டீம். அதாவது 24/7 அவைலபிள் எம்ப்ரியாலஜி டீமுங்கிறது வந்து இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் யூ டோன்ட் ஹேவ். அது ஒரு ரொம்ப பெரிய அசட். இதை தாண்டின ஒரு விஷயம்னா த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ஒரு லேமினார் ஏர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். தட் வில் ஹோல்டு த எக்ஸிபிஷன் இன்சைட். அது வந்து வி ஹேவ் இன் காமாட்சி. அதுவும் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுல மெஷின் தனியாக இருக்கும், அதில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுவாங்க. லேமினார் ஃப்ளோக்குள்ளே வச்சு பண்ணால் வி வில் மெயின்டைன் த பியூரிட்டி ஆஃப் த gametes which is there. அண்ட் ஆல்சோ there is an air handling unitன்னு சொல்லுவோம், AHU. 24/7 ஆனில் இருக்கணும். அப்போ தான் வந்து விஓசின்னு சொல்லப்படுற அந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். தட் வில் பி நெகட்டிவ் ப்ரெஷர் இன்சைட் த லேப் விச் கீப்ஸ் கோயிங் ஆன். வி ஹாவ் லேசர் அசிஸ்டட் டெக்னாலஜி வேர் வி கேன் டூ இந்த எம்ப்ரியோஸை நம்ம செக் பண்ணணும். எம்ப்ரியோட நார்மல்சியை, குரோமோசோமல் நார்மல்சியை செக் பண்ணணும் இன் சர்டன் கேசஸ். அப்படி பார்க்க வேண்டியதுன்னா வி ஹாவ் லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங்லேருந்து. அண்ட் ஆர் எம்ப்ரியாலஜிஸ்ட் ஆர் ஆல்சோ ட்ரெயின்ட் இன் டூயிங் எம்ப்ரியோ பயாப்சி. ஸோ எவ்ரி திங் இஸ் at one place, one stop. You can have the holistic treatment for infertility அப்படிங்கிறத you have to believe in. The thing is that you do IVF only once அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா it is you to take a decision to choose the right place, the right lab and the right person. So today's world it has become very very in the complexa இருக்கிற IVF it has become much more simpler and also ஒரு easy pathway to pass with the team of people who help you to take this painful journey. And we offer அப்படின்னு சொல்லணும், the treatment that is being offered is a premier healthcare facility at an affordable cost. So choose the right place and it is in your hands. நிச்சயமா இவ்வளவு நேரம் IVF ட்ரீட்மெண்ட் பற்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.